எல்லோருக்கும் வணக்கம். படுத்தே விட்டான் ஐயா அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு நிஃப்டி ரொம்பவுமே ஃப்ளாட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. எல்லாரும் இந்த வாரம் தொடங்கணுன்னே ஏதாவது ஒரு பெருசாக ட்ரிகர் பாயிண்ட் கிடைக்கும், 500 பாயிண்ட் ஏதாவது ஒரு நல்ல மாற்றம் வரும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தா அரச மரத்தை மெதுவாக சுற்றிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இந்த நிஃப்டி மெதுவாக சுற்றிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு இந்த மார்க்கெட்டை இவன் சுற்றுறதுனால என்ன ஆயிருக்குன்னா பயம் 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 பயம், எந்த பக்கம் போவானோ தெரியலையே அப்படின்னு ஒரே பயமாக இருக்குது. இந்த சமயத்தில் நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஆறுதல், யாரு பெத்த புள்ளையோ தொடர்ந்து மார்க்கெட்டுக்குள்ளே பணம் போட்டுக்கிட்டே 10 டேஸ் மூவிங் ஆவரேஜுக்கு மேலேயே சமீபத்தில் நிஃப்டி வச்சுக்கிட்டே இருக்காங்க. எத்தனை நாள்னு கேட்காதீங்க, எத்தனை மாசமா அல்லது எத்தனை வாரமானு கேளுங்க. தொடர்ந்து 22,500 ரேஞ்சிலிருந்து கிட்டத்தட்ட 2000 பாயிண்ட்டுகளுக்கு மேலே மார்க்கெட் ஒரு மாதிரி பாசிட்டிவ் மொமெண்ட்டாகவே இருக்குது. யார் நம்மளுக்கு உதவி செய்கிறாங்கன்னு தெரியல. எது எப்படியோ மார்க்கெட்டை பல நாட்களாக மேலேயே 10 டேஸ் மூவிங் ஆவரேஜுக்கு மேலே வச்சுருக்காங்க. அதனால தான் மார்க்கெட்டில் பல பேர்த்துக்கு சந்தோஷம் அப்படின்றது வந்துக்கிட்டே இருக்குது. ஆண்டவா, எந்த சிக்கலும் இல்லாமல் இன்னொரு 1000-2000 பாயிண்ட் இந்த 10 டேஸ் மூவிங் ஆவரேஜை உடைக்காமல் மேலே ஏறிடணும் ஆண்டவா அப்படின்ற மாதிரி வேண்டிக்க வேண்டியது தான். நண்பர்களே, இந்த சமயத்தில் இந்த தங்கமயில் அப்படின்ற பங்கு சமீபத்தினுடைய உச்சியிலிருந்து கிட்டத்தட்ட 15% இறங்கி வந்திருக்கான். ஸோ எதுக்கு 15% ஏன் இறங்கி வந்தா அப்படின்றது யாருக்குமே தெரியாது. பட் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, சமீபத்தினுடைய இறக்கத்தில் இதுக்கு முன்னாடி இப்படி தான் ஒரு இடம் ஏப்ரல் மாதத்தில் போய் கீழே விழுந்தான். அதுக்கப்புறம் மேலே போய் மறுபடியும் கீழே விழுந்து அவனுடைய ஏப்ரல் மாதத்தில் இருந்த சில லோக்கு பக்கத்தில் கீழ் நோக்கி இறங்கி வந்திருக்கான். இவன்லாம் சமீபத்தில் மார்க்கெட் வீழ்ச்சி அடைஞ்ச பொழுது கிட்டத்தட்ட 1400 ரூபா வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு முறை 2 முறை 3 முறை அப்படின்றது பண்ணியிருக்கான். இனி அடுத்தடுத்து வரக்கூடிய மாதங்களில் என்ன பண்ண போகிறான் அப்படின்றத பொறுத்து இருந்தால் பார்க்கணும். பட் இப்போதைக்கு என்ன தகவல் அப்படின்னா, இந்த தங்கமயில் அப்படின்ற பங்கு 15% என்பது இறங்கியிருக்கு. இந்த சமயத்தில் கோல்டுனுடைய விலை இங்கேயே ஸ்திரத்தன்மையாக நின்றுச்சுன்னா கூட ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கும். அல்லது ஏதாவது ஒரு பெரிய வால்டிலிட்டி காமிச்சதுனாக்கா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இந்த கோல்டு பங்குகள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கு. ஸோ இப்போதைக்கு பல்வேறு பங்குகள் தகவல்கள்னால ஃபோக்கஸில் வந்திருக்கு. அந்த வகையில் தங்கத்தை சார்ந்த தங்கம் செய்யக்கூடிய அல்லது தங்கத்தை வச்சு அடமானம் செய்யக்கூடிய பங்குகள்லாம் கோல்டுனுடைய ப்ரைஸ் அடுத்தடுத்த மாதங்களில் ரொம்ப வால்டிலிட்டியாக இருக்குமோ அப்படின்ற ஒரு காரணத்தினால ஃபோக்கஸில் வந்திருக்கு. அதில் இந்த தங்கமயில் என்பது சமீபத்தினுடைய ஹையிலிருந்து 15% என்பது இறங்கி ட்ரேட் ஆகி கொண்டிருக்கிறது. நண்பர்களே, சமீபத்தில் ரிசல்ட்டுகள்னால ஒரு முக்கியமான பங்கு இன்னும் காத்துக்கிட்டு இருக்குது ரிசல்ட்டுக்கு அப்படின்னாக்கா, இந்த அமரா ராஜா பேட்டரி அப்படின்ற பங்கு ஒரு பங்காக இருக்குது. என்ன காரணம்னா, இந்த பங்கு கீழ் நோக்கி இறங்கினதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் மேல் நோக்கி வரல. ஒருவேளை ரிசல்ட் வரட்டும், அதுக்கப்புறம் எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டில் எல்லாம் வெயிட் பண்ணுறாங்களா என்ன அப்படின்றது தெரியல. பட் தற்போதைக்கு இதில் டெக்னிக்கலாக என்ன ஒரு தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் மாதத்தினுடைய ஹை என்னவோ அந்த ஹையை இன்னைக்கு ட்ரேட் ஆகி அதை தாண்டி இன்னைக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். ஸோ இவனுடைய Q4 ரிசல்ட் எப்போ வந்து இவனை எந்த மாதிரி காப்பாற்றும் அப்படின்றது பொறுத்து இருந்தால் பார்க்கணும். பொதுவாக இந்த மாதிரி இருக்குமா அல்லது இங்கிருந்து அப்படியே அதை தாண்டி போகுமா அப்படின்றது எல்லாமே அந்த Q4 ரிசல்ட் அவன் கொடுக்கக்கூடிய ட்ரிகரை பொறுத்து தான் இருக்குது. ஆஹா, நீங்கள் இதை மட்டும் பண்ணுங்க உங்களை தூக்கி விட்டுறோம் அப்படின்ற மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டில் என்ன தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த NBCC இந்தியா அப்படின்ற பங்கு அவங்க எவ்வளவு யூனிட் செல் பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரு தகவலை வெளியிட்டிருந்தாங்க. இதனால் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 4% இன்னைக்கு மார்க்கெட்டில் ஏறி இருக்கு இந்த NBCC. ஸோ எல்லாருமே என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, நல்ல ஒரு தகவல் மார்க்கெட்டில் வெளியிடுங்க, அதுக்கப்புறம் பாருங்க அப்படின்ற மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி அடிக்கடி ஆர்டர் சம்பந்தப்பட்ட தகவல்கள் வரணும்னாக்கா அதனுடைய எதிர்காலம் நல்லா இருக்கணும். ஒரு உதாரணத்துக்கு இந்த பாரதி எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெடில் எப்படி அடிக்கடி புது ஆர்டர், ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸு, அந்த மாதிரி பல்வேறு கம்பெனிகளில் வந்து இந்த மாதிரி புதுசாக ஆர்டர் வருது அப்படின்ற மாதிரி தகவல் வரும்பொழுது தான் இந்த மாதிரி மகிழ்ச்சிகரமான சம்பவங்கள் அப்படின்றது திடீர்னு நடக்கும். நிறைய பேர்த்தினுடைய பங்குகள் தூங்கிட்டு இருக்கு இன்னைக்கு. ஆனால் இன்னைக்கு இந்த NBCC மட்டும் எந்திரிச்சு இப்படி 4% ஏறி இருக்கான்னா இதுதான் காரணம். நண்பர்களே, இப்போ வரைக்கும் எந்த விதமான சிக்கலும் இல்லாமல் மார்க்கெட்டில் பல்வேறு Q4 ரிசல்ட் அப்படின்றது வந்துருக்கு. ஸோ பெரிய பெரிய கம்பெனிகளுடைய Q4 ரிசல்ட்டுமே பெருசாக கம்பெனிகளை குப்புற தள்ளி விடலை. அதனால் இப்போ கடைசி கட்டத்தில் இருந்தாலும் மிகவும் முக்கியமான கம்பெனிகள் இன்னுமே ரொம்பவுமே வாலட்டிலிட்டியாக இருக்கக்கூடிய பல்வேறு கம்பெனிகளுடைய ரிசல்ட் என்பது இன்னைக்கு வந்துக்கிட்டு இருக்கு. இந்த சமயத்தில் யாருமே எதிர்பார்க்காம மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான் டிவிஸ் லேப் அவன் ரிசல்ட் கொடுத்ததுக்கப்புறம் இன்னைக்கு 6% ஏறி இருக்கான்.
இதெல்லாம் அன்பிலீவபிள், நம்பவே முடியாது. டக்குன்னு பக்கத்தில் வீட்டம்மா பிடிச்சி கிள்ளி வச்சுட்டு ஆணு கத்துறாங்க அப்படின்ற மாதிரி உண்மையாகவே நிஜமாலுமே கனவே கிடையாது அப்படின்ற மாதிரி இந்த டிவிஸ் லேப் அப்படின்ற பங்கு ஆல்ரெடி உச்சத்தில் தான் இருந்தால் அந்த உச்சத்துக்கு மேலே ஃபார்மா கம்பெனிஸ்லேயே கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தாலும் இந்த டிவிஸ் லேப் இன்னைக்கு 6% ஏறி இருக்கான். அது மட்டும் இல்லை, இந்த பேங்க் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் அப்படின்றது அவனுடைய ரிசல்ட்டுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 20% ஏறி இருக்கான். உண்மையிலேயே நம்பவே முடியவில்லை, ரொம்பவுமே சந்தோஷமா. அதாவது Q4 நிகழ்வு என்பது முடிவுக்கு வருது. இந்த சமயம் வரைக்குமே Q4 ரிசல்ட்னால மார்க்கெட்டுக்கு மகிழ்ச்சி தான் வந்திருக்கு. பல்வேறு பங்குகள் 20% 30% ஏறி வந்திருக்கான். உங்களுடைய பங்கு ரிசல்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் ஏறி வந்துச்சுன்னா உண்மையிலேயே நீங்க சட்டக்காலரை தூக்கி விட்டு பெருமைப்பட்டுக்கலாம். ஆனாலும் அதை ஏன் கேட்குறீங்க? செத்தவங்க கையில் வெத்தலை பாக்கு கொடுத்த மாதிரி எந்த விதமான அசைவும் இல்லாமல் ரிசல்ட்டுகள் வந்தும் நீட்டி படுத்த மேனிக்கே இருக்குங்களே அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா ரியலி வெரி சேட். ஏன்னா பல்வேறு கம்பெனிகள் நம்ம டெய்லி பார்க்குறோம், எத்தனையோ கம்பெனிகள் ரிசல்ட்டுக்கு அப்புறம் பெரிய லெவலில் மாற்றம் கொடுத்துருக்கான். ஆனால் அந்த கேட்டகரியில் உங்களுடைய பங்கு வரல அப்படின்னாக்கா உண்மையிலேயே சோகம்தான். நண்பர்களே, இந்த நியூஜென் சாஃப்ட்வேர் அப்படின்ற கம்பெனியில் 2 பெருமை இருக்குது. ஒரு பெருமை என்னன்னா, இவன் சமீபத்தில் வெளியிட்டிருந்த ரிசல்ட் என்பது பார்க்கும் பொழுது ஏர்முகமாக இருக்குது. 48 கோடி 70 89 108 இப்போ கடந்த குவார்ட்டரில் அவன் வெளியிட்டிருக்கக்கூடிய ரிசல்ட் என்பது அதிகமாக இருக்குது. அதே மாதிரி அவனுடைய கம்பெனி வளர்ச்சி விகிதம் அப்படின்றது ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி ரெண்டுமே 20%க்கு மேலே வச்சுருக்கான். கடன் என்பது கம்மியாக வச்சுருக்கான். இந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய 2வது பெருமை என்னன்னா, இவங்க பல பேட்டன்ட்டுகளை வாங்கிடுறாங்க, புதுசாக கண்டுபிடிச்சு. இது கூட ரொம்ப முக்கியமான கண்டுபிடிப்புன்னு வச்சுங்களேன். டேட்டா, அதாவது ஒரு 10 லட்சம் பேஜ் இருக்குன்னு வச்சுங்க ஒரு வேர்ட் டாக்குமெண்ட், அதை அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுலாம் எவ்வளவு கஷ்டம். ஸோ அந்த மாதிரி டேட்டா அதிகமாக இருக்கிறத கம்ப்ரெஷன் பண்ணுறதுலாம் புதுசாக கண்டுபிடிச்சி அதுக்கு பேட்டன்ட் எல்லாம் வாங்கி வைக்கிறாங்க. இவங்ககிட்ட பல பேட்டன்ட்டுகள் இருக்குது அப்படின்றது ஒரு பெருமையான விஷயம். இந்த சமயத்தில் இந்த நியூஜென் சாஃப்ட்வேர் அப்படின்ற பங்கு போன வருஷத்தில் நவம்பர் டிசம்பர் சமயத்தில் வந்து அதுக்கு முன்னாடி என்ன லெவலில் உளுந்தானோ அதை டபுள் பாட்டமாக எடுத்துக்கிட்டு அவன் வந்து ரொம்பவுமே ஒரு பெரிய லெவலில் மேலே போனான். அதுக்கப்புறம் வந்து 2025 அது ஒரு ட்ரிபிள் பாட்டமாக அவன் எடுத்துக்கல. இந்த இடத்துல வந்து நின்று பார்த்தா அட போங்கடா கும்பா குட்டியில் மார்க்கெட்டே சரியில்லை அப்படின்ட்டு அந்த ட்ரிபிள் பாட்டமை வந்து சக்ஸஸ் பண்ணாமல் பிரேக் டவுன் பண்ணி வேஸ்ட் பண்ணி கீழே இறங்கிட்டான். அதுக்கப்புறம் இப்போ சமீபத்தில் 700 பக்கத்தில் ரெக்கவரி ஸ்டார்ட் பண்ணவன் மறுபடியும் அந்த பழைய பேட்டனுக்குள்ளேயே போயிருக்கான். இனி சென்டர் பாயிண்ட்ல இருக்கிறதுனால இனி இவனுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும் ஏது நடக்கும் அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கணும். அந்த சென்டர் பாயிண்ட்ல இருக்கும்போது இப்படி ஒரு தகவல் அப்படின்றது வந்திருக்கு, இந்த மாதிரி மறுபடியும் பேட்டன்ட் ஒன்று செக்யூர் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. நண்பர்களே, இந்த டெல்லி வரி பங்கு பார்த்தீங்களா, அப்பளை கூட பேசிக்கிட்டு இருந்தோம். ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் 10-20% ஏறி சந்தோஷப்படுத்தியிருந்தான்னா சந்தோஷம்தான் அப்படின்ட்டு. அந்த வகையில் ஒரு கும்பா குட்டி மாதிரி இருந்தவன் தான் இந்த டெல்லி வரி அப்படின்ற பங்கு. கடந்த ஒரு வருஷத்தில் எடுத்து பார்க்கும்போது மிகப்பெரிய ஒரு கடும் வீழ்ச்சியில் இருந்தவன் தான். இன்னைக்கு ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் பார்க்கும்பொழுது 10% என்பது ஏறி ரொம்பவுமே மகிழ்ச்சியாக அந்த கம்பெனியில் வச்சிருக்கிறவங்களுக்கெல்லாம் கொடுத்துருக்கு. நண்பர்களே, இந்த என்டியூரன்ஸ் டெக்னாலஜி அப்படின்ற கம்பெனியுமே ஒரு விளையாட்டு பய மாதிரி ஆடிக்கிட்டு இருந்தான். 3000 ரூபா ரேஞ்சிலேருந்து கிட்டத்தட்ட 1650% இறங்கினவன் தான். கடைசியில் விளையாட்டு போல் என்ன பண்ணியிருக்கான்னா ஒரு 30%க்கு மேலேயெல்லாம் ஒரு மாதிரி ஏறி வந்திருக்கான். 1600 ரூபா ரேஞ்சிலேருந்து 30%க்கு மேலே ஏறி வந்திருக்கான். இன்னைக்கு இந்த கம்பெனியில் இந்த இடத்துல இருக்கும்போது என்ன ஒரு தகவல் அப்படின்னு வருதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இவங்க மேக்ஸ்வெல் எனர்ஜி அப்படின்ற கம்பெனியில் அடிஷ்னல் ஸ்டாக்ஸ் அப்படின்றது வாங்கியிருக்காங்க. இதனால என்ன ஆகுதுன்னா, இது இவங்களுடைய கம்ப்ளீட் ஒரு சப்சிடரியாக மாறுது அப்படின்ற மாதிரி தகவல் வந்திருக்கு. ஸோ இந்த என்டியூரன்ஸ் டெக்னாலஜி அப்படின்ற பங்கு விளையாட்டு போல கீழே இருந்து டபுள் பாட்டம் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு முக்கியமான பேட்டனை வந்து ஒரு மாதிரி கன்சிடர் பண்ணி, அதாவது 2024-23 ரேஞ்சில் என்ன லெவல் இருந்தானோ அந்த லெவல்ல இருந்தே சப்போர்ட் எடுத்து ஆல்மோஸ்ட் பாதி தூரம் என்பது 30%க்கு மேலே ஏறி வந்திருக்கான். கேட்டாலே ஒரு கேள்வி அப்படின்ற மாதிரி ரொம்பவும் சோகமான ஒரு கேள்வி. இனி இந்த பங்கு எதிர்காலத்தில் என்ன ஆகும்? அதாவது இந்தியா கிளைகால்ஸ் அப்படின்ற கம்பெனி ரொம்பவுமே ஆச்சரியகரமான வகையில், ரொம்பவும் சந்தோஷம் கொடுக்க வகையில் அவன் இருக்கிறதுலே உச்சாணி கொம்பில் இருக்கான். இப்படி உச்சாணி கொம்பில் இருக்கக்கூடிய பங்குகளை வந்து என்ன மாதிரி ஒரு அறிவிப்பு வருது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அவங்ககிட்ட இருக்கக்கூடிய இந்த கம்பெனியில் அமால்கமேஷன், டிமெர்ஜர் போன்ற தகவல்கள்லாம் வெளியே வந்துக்கிட்டு இருக்கு.
இது எப்போ ஃபங்க்ஷனாக எது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வரும் அப்படின்றது நம்மளுக்கு தெரில. பட் இது சம்மந்தப்பட்ட பேச்சுக்கள் அப்படின்றது ஆரம்பிக்குது. அமால்கமேஷன் மற்றும் டிமெர்ஜர், அவங்ககிட்ட இருக்கக்கூடிய பயோஃபார்மா பிஸ்னஸை டிமெர்ஜ் பண்ணுறது, அந்த மாதிரிலாம் அவங்களுடைய அறிக்கைகளில் வருது. அப்போ இனி இந்த பங்கு என்னாகும்? எத்தனையோ பங்கு எத்தனையோ பேர் பார்த்துருக்காங்க, அவன்லாம் உச்சாணி கொம்புல இருப்பான். அதுக்கப்புறம் இது போன்ற டிமெர்ஜரோ அல்லது ஏதாவது ஒரு கார்பரேஷனுக்கு அப்புறம் அவன் நிறைய பேர் நிறைய கம்பெனியில் சரிஞ்சு பார்த்துருக்கான். இந்த குப்பிட்டுன்னு ஏதோ ஒரு கம்பெனி இப்படி தான் அவன் ஏறிக்கிட்டு இருந்தான். அவனை பிடிச்ச அப்புறம் ஒரு காலத்தில் போட்டு தள்ளினாங்க. நான் ஒவ்வொரு வீடியோ எடுக்கும் பொழுதும் ஒவ்வொரு வித்தியாசமான ஒரு கம்பெனியை உதாரணமாக சொல்கிறோம். இதுக்கு முன்னாடி சிஎஸ்சி, கேபிஆர்எல்னு ஏதோ ஒரு கம்பெனியில் உதாரணம் சொல்லும்போது நம்மளும் மாதத்துக்கு ஒவ்வொரு உதாரணங்கள் அப்படின்றது வந்துக்கிட்டு இருக்குது. சில உதாரணங்கள் இந்த ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் எல்லாம் பிரித்து விட்டதுக்கப்புறம் எல்லாம் மேல் நோக்கி போனான். சமீபத்தில் இந்த வருண் பிவரேஜஸ் எல்லாம் பிரித்து விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் தடுமாறி, அதாவது அந்த கார்பரேட் ஆக்ஷன் டிஃப்ரெண்ட்டான கார்பரேட் ஆக்ஷன், மேபி போனஸோ அல்ல ஸ்பிளிட்டோ ஏதோ ஒன்று பண்ணியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒவ்வொரு கார்பரேட் ஆக்ஷன் வரும்பொழுதும் சிவனேன்னு போய் கொண்டு இருக்கக்கூடிய ஷேரினுடைய விலைகள் வேறு ஏதோ ஒரு வகையில் மாற்றம் அடையுது அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இந்த இந்தியா கிளைகேல்ஸ்னுடைய எதிர்காலத்தில் வரக்கூடிய அந்த டிமெர்ஜர் சம்மந்தப்பட்ட தகவல்கள்லாம் இந்த ஷேர்னுடைய ப்ரைஸை மார்க்கெட்டில் என்ன பண்ணும் அப்படின்றது பொறுத்திருந்து பார்த்தா தான் தெரியும். இந்த சமயத்தில் ஒரு 2 பேங்க் பங்குகள் கரை தட்டி கவுந்து நிற்கிது. இவங்கெல்லாம் எதிர்காலத்தில் என்ன பண்ணுவாங்க, ஒரு 6 மாதம் கழித்து பார்க்கும்போது, ஒரு வருஷம் கழித்து பார்க்கும்போது, ஏன்னா இதெல்லாம் கொஞ்சம் ஸ்லோ மூவிங் ஸ்டாக் அப்படின்றதுனால 3 மாதம் 4 மாதத்தில் எப்படி ஒரு விஷயம் தெரியும், ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுது அல்லது பிரேக் அவுட் ஆகுது, பிரேக் டவுன் ஆகுதுன்னு எதை தெரிஞ்சுக்கிறதுனாலும் ஒரு 3 மாதம், ஒரு குறிப்பிட்ட ட்ரிகர் பாயிண்ட்லேருந்து 3 மாதம் கழித்து பார்த்தா தான் தெரிய வரும். ஆனால் இது போன்ற ஸ்லோ மூவிங் ஸ்டாக் ப்ரைஸாக இருக்கக்கூடிய சில பங்குகள்லாம் கிட்டத்தட்ட 6 மாதம் கழித்து பார்த்தா தான் என்ன ஒரு பெரிய மூவ்மெண்ட் நிலவரம் அப்படின்றது தெரிய வரும். அந்த வகையில் இந்த சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்ற பங்கு இருக்கிறதுலே மிகவும் குறைவான விலையில் 52 வீக் லோ பக்கத்தில் ஆடிக்கிட்டு இருக்கான். இவனுக்கு மார்க்கெட் சப்போர்ட் கிடைச்சி இவன் ஒன்றுமே பண்ணல. மார்க்கெட் மேல் நோக்கி வந்தப்போ அதை சாக்கா வச்சுக்கிட்டு பல பங்குகள் ஏறிச்சு. ஆனால் இவன் ஒன்றுமே பண்ணல, இவனுக்கு அந்த பயன் 0 அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அதே மாதிரி இந்த யூகோ பேங்க் அப்படின்ற பங்கும் ஒரு ஸ்லோ மூவ்மெண்ட்டான பங்கு தான். அவனும் தொடர்ந்து கீழே தான் இருந்திருக்கான். மார்க்கெட் மேல் நோக்கி ஏறி வரும் பொழுது ஏறி வரவே இல்லை. ஸோ இவங்கெல்லாம் இனிமேல் என்ன பண்ணுவாங்க அப்படின்றது பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இந்த பாரத் எலக்ட்ரானிக்ஸ் பாருங்க நண்பர்களே, அவன் ஏற்கனவே உச்சியில் தான் இப்படி ஆடிக்கிட்டு இருக்கான், இருக்கிறதுலே உச்சியில் ஆடிக்கிட்டு இருக்கான். இந்த சமயத்தில் அவனுக்கு இன்னொரு ஆர்டர் கிடைச்சிருக்கிறதாக கூட ஒரு தகவல் வந்திருக்கு. நண்பர்களே, சமீபத்தில் இந்த பைபேக் சம்பந்தப்பட்ட தகவல்கள் ஒன்றும் பெருசாக வராமல் இருந்தது. அந்த நேரத்தில் இந்த தாம்பூர் சுகர் மில் அப்படின்ற கம்பெனி ஒரு வருஷத்துல இவன் என்ன பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, மேலே 250 ரூபா ரேஞ்சு, கீழே ஆல்மோஸ்ட் 150 ரூபா ரேஞ்சுன்னு ஆடிக்கொண்டு இருக்கக்கூடிய இந்த கம்பெனியில் பைபேக் அப்படின்ற ஒரு தகவல் அப்படின்றது வருது. என்னப்பா நீ பண்ண போறேன்னா, வெறும் 20 கோடிக்கு தான் அவங்க பங்குகளை திருப்பி வாங்குறாங்க, 185 ரூபாய்க்கு திரும்பி வாங்கிக்கிறாங்க. ஸோ அது இருக்கக்கூடிய விலை என்பது 147 ரூபா கரண்ட். ஸோ இதில் பல தகவல்கள் இருக்குது. அக்செப்டன்ஸ் ரேஷியோன்னு இருக்குது. ஒருத்தர்கிட்ட 1000 ஷேர் இருந்தாலும் அவன் அந்த 1000 ஷேரையும் வாங்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஸோ அதுக்குன்னு ஒரு ரேஷியோ இருக்குது. அந்த ரேஷியோக்கு தகுந்த மாதிரி அவன் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அந்த லெவலில் 1000 ஷேர் இருந்தாலும் மேபி ஒரு ஷேர் வாங்கினா என்ன பண்ணுவீங்க? ஸோ இது போன்ற பங்குகளை தொடர்ந்து நிறைய பேர் வச்சுக்கிட்டே இருந்திருப்பாங்க. அவங்க மேபி சரி சும்மா கிடக்கிறதுக்கு அப்ளை பண்ணி பார்ப்போமே அப்படின்ற மாதிரிலாம் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இதாவது இந்த தாம்பூர் அப்படின்ற பங்கு அதில் என்ன ஒரு தகவல் அப்படின்னா, இந்த பைபேக்குனுடைய ரெக்கார்ட் டேட் என்பது மே 23 அப்படின்ற அறிவிப்பு நியூஸ் பேப்பர்களில் வந்திருக்கு. இந்த பாராஸ் டிஃபென்ஸ் அப்படின்ற பங்கு சமீபத்தில் வேற லெவலில் ஏறி ஆட்டம் போட்டுக்கிட்டு இருந்தால், இந்த சமயத்தில் அதனுடைய பர்சன்டேஜ் ஆஃப் ஃப்ரீஸை 5% மாற்றி விட்டதாக நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஸோ தற்போதைய நிலைமையில் இந்த பங்கு ஆல்மோஸ்ட் 1500 ரூபாயிலிருந்து கீழே வெறும் 850 ரூபா ரேஞ்செல்லாம் போயிட்டு மறுபடியும் அவனுடைய பழைய விலை பக்கத்தில் 1700 பக்கத்தில் வந்திருக்கான்னா ஒரு சந்தோஷமான தகவல். அந்த தகவல் பக்கத்தில் அதனுடைய ப்ரைஸ் பேண்ட் என்பது 10 to 5 மாற்றிருக்காங்க அப்படின்றது ஒரு முக்கியமான தகவல். இந்த சமயத்தில் பிட்காயினில் ஒரு மிகப்பெரிய ஒரு ரகசியம் யாருனாலையுமே கண்டுபிடிக்க முடியல. இவன் மற்ற பங்குகளை அல்லது மற்ற இன்ஸ்ட்ருமெண்ட்டுகளை, கோல்டுகளையோ அல்லது மற்ற கரன்சிகளையோ செஞ்சுட்டு கொண்டவங்களா அப்படின்ற மாதிரி செஞ்சு விட போகிறானா, இல்லை கடைசியில் மாமா பிஸ்கோத்து அப்படின்னு மாற போகிறானான்னு யாருனாலையுமே கண்டுபிடிக்க முடியல. ஆனால் இதில் என்ன ஒரு பெருமை அப்படின்னாக்கா, இவனால் ஒரு 3 வருஷ பீரியட் அப்படின்னு பார்க்கும் பொழுது 50,000 போக முடியுது, ஒரு 15,000 வர முடியுது, மறுபடியும் ஒரு $1,00,000, நான் பேசுகிறது எல்லாமே டாலர் நம்பர்ஸில்,
மறுபடியும் $1,00,000 அப்படின்றது இவனால் அப்படி வர முடியாது ஒரு பிட்காயின் அப்படின்றது. அப்போ சமீபத்தில் இதனுடைய வேலை என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பெல்லாம் இதனுடைய ட்ரெண்டில் வந்து இப்படி இருக்கோ சில சமயங்களில் வந்து அந்த இடத்துல பிரேக் டவுன் ஆகி கீழேயும் போயிடுறான். சில நேரங்களில் வந்து இது ஒர்க் அவுட் ஆகும்போது அதை அப்படியே திருப்பி மேலேயும் வைக்கிறான். அதாவது இப்போ நீங்கள் கடந்த ஒரு வருடத்தில் இப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், இதுக்கு முன்னாடி வந்து அவன் என்ன பண்ணியிருக்கான்னாக்கா அவனுடைய லெவல் என்பது இப்படி இருக்குன்னு வச்சுங்க, இதை இந்த டெப்த் அப்படியே திருப்பி போடுறான்னு வச்சுங்க பிரேக் அவுட்டுக்கு. அப்போ இங்கே கீழே எவ்வளவு இருக்கானா அது மறுபடியும் மேல் நோக்கி ஏறி இருக்கான்னா இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான கட்டத்துக்கு வந்திருக்கான். அப்போ இந்த டெப்த் அப்படியே திருப்பி போட்டான்னா 1,50,000 போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை பிட்காயின். ஆனால் இல்லை சைட்வேஸ் ஆகி கீழே வர்றான்னா எல்லாத்துக்கும் மன நிம்மதியாக இருக்கும். ஆனால் பிரேக் அவுட் மட்டும் ஆகி 1,50,000 லட்சம் போயிட்டானாக்கா எல்லாரும் எந்திரிச்சுக்கிட்டு ஆடுவாங்க பிட்காயின் வச்சுருக்கிறவங்கெல்லாம். எப்படி ரொம்ப நாள் கழித்து பைபேக்குகள் பற்றிய அறிவிப்பு வருதோ அதே மாதிரி பொரானா வீவ்ஸ் அப்படின்ற ஐபிஓவும் நாளைக்கு ஒன்று ஓப்பன் ஆகுது. பெல்ரைஸ் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்ற ஐபிஓவும் ஓப்பன் ஆகுது. சமீபத்தில் ஐபிஓஸே வராமல் இருந்தது. இப்போ இந்த வாரத்தில் வந்து ஐபிஓஸ் வந்து போன வாரத்துக்கு முன்னாடி ஒரு ஐபிஓ வந்து ஒன்றும் பெருசாக லிஸ்டிங் கெயினே இல்லை. இன்ஃபேக்ட் அவன் டவுன் ஆகி தான் க்ளோஸ் பண்ணியிருந்தான். நண்பர்கள் இந்த சமயத்தில் 2 ஸ்டீல் கம்பெனிஸ் இருக்குது. டாடா ஸ்டீல் ஒன்று, செயில் ஒன்று. ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாம் என்ன ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா, ஆண்டவன் இவனு ரெண்டேத்தி ஏதாவது ஏற்றி விடு. கரெக்டாக ஒரு முக்கியமான இடத்துக்கு வந்துடுறானுங்க. அந்த இடம் வந்ததுனாவே மனசு கொஞ்சம் பதப்பதப்பாக இருக்கே அப்படின்ற மாதிரி தான் நிறைய ட்ரேடர்கள் நினைப்பாங்க. ஏன்னா அவன் முக்கியமான இடத்துக்கு வர்றான், அதை பிரேக் அவுட் பண்ணுறானுங்களா இல்லை பிரேக் டவுன் ஆகுது அப்படின்றது தெரியாமல் இருக்குது. இதுக்கு முன்னாடி கூட போன வருஷத்தினுடைய ஆகஸ்ட் மாதத்தில் இப்படி தான் ஒரு இடம் $170 கீழே $140 போயிட்டான். அதுக்கப்புறம் எவ்வளவோ கஷ்டப்பட்டு மறுபடியும் $140 $170 வந்தால் எவனோ ஒருத்தன் ரொம்ப ஈஸியாக பிடிச்சி அவனை கீழே இறக்கி விட்டாங்க. அதுக்கப்புறம் கீழே போனவன் தான் அப்புறம் மறுபடியும் ஒருக்க மேலே வந்துட்டு மறுபடியும் கீழே போயிட்டு மறுபடியும் அதே இடத்துக்கு வந்திருக்கான். இனி இவனை என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது பொறுத்து வந்து பார்த்தா தான் தெரிய வரும். இவன் மட்டும் இல்லை, இவனுடைய கூட்டாளி இந்த செயில் அப்படின்ற பங்குமே இதுக்கு முன்னாடி ஒரு முறை $130 அடி வாங்கி கீழே விழுந்தவன் மறுபடியும் புல்லிஷ் மொமெண்டம் அப்படின்ற மாதிரி எடுக்கலாமா வேண்டாமான்னு பார்த்துக்கிட்டு இருக்கான். தம்பி நீ கும்ப வேலையை மட்டும் பண்ணிடாத, ஏற்கனவே நொந்து போயிருக்கும் அப்படின்ற மாதிரி இந்த நாட்கோ ஃபார்மா ஷேர்னுடைய ரிசல்ட்டுக்காக பல பேர் வெயிட்டிங். இவன் டிசம்பர்னுடைய ரிசல்ட் விட்ட போது வெறும் 132 கோடின்னு காமிச்சிக்கிட்டான். அடா பாவி அப்படின்னு எல்லாம் மார்க்கெட்டில் ஷாக் ஆகிட்டு இங்கே கீழே விழுந்திருக்கு பார்த்தீங்களா. அந்த சமயத்தில் இவன் கீழே விழுகிறதுக்கு காரணம் இவனுடைய ரிசல்ட்டு சுமாராக வந்தது தான். ஸோ இப்போ மறுபடியும் என்ன பண்ண போகிறான், இவனுடைய ரிசல்ட் ஏதாவது காப்பாற்றுமா இல்லையா அப்படின்னு பார்க்குறக்காக ஒரு குறிப்பிட்ட லெவலுக்குள்ளேயே இந்த நாட்கோ ஃபார்மா அப்படின்றது ஆடிக்கிட்டு இருக்கு. ஸோ இவனுடைய ரிசல்ட் சீக்கிரம் வந்து இவனுடைய சஸ்பென்ஸை உடைக்கணும் அப்படின்னு எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நன்றி, வணக்கம்.